ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க. ஈஸியான இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாவளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை சேர்த்து பூரண கொழுக்கட்டை செய்யும்போது ஸ்வீட் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாவளந்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு நான் உருண்டை வெல்லம் தான் சேர்த்து செய்ய போகிறேன். 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். இதுக்கு பதிலாக கல்மண் தூசி இல்லாத வெல்லம் சேர்த்தோம்னா இந்த மாதிரி கரைக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டி எடுத்துட்டு மறுபடியும் கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். வெள்ளை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 3/4 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்க தேங்காயும் வெள்ளை தண்ணியும் திக்காகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். வெள்ளை தண்ணி திக்கானதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கணும். வெல்லத்தை வடிகட்டுறதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 1/4 டம்ளர் அளவு சேர்த்தா போதும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக பூரணம் ரெடி ஆகும். திக்கான பதத்துக்கு வேர்க்கடலை பூரணம் ரெடி ஆயிடுச்சு. மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்து செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் ஸ்வீட் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். முதவே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். மாவு புட்டு மாவு பதத்துக்கு இருக்கணும். அது வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. 1 கப் அளவு அரிசி மாவு இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த கொழுக்கட்டையை சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். புட்டு மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சாச்சு. கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த சூட்லேயே மாவு லைட்டாக வெந்துடும். கை பொறுக்கிற அளவு சூட்டில் மாவு இருக்குது. கட்டிகள் இல்லாமல் மாவை சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். பிசையும் போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கொழுக்கட்டை மடிக்கிறதுக்காக பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன்.
இதுக்கு பதிலாக பால் கவர் அப்படி இல்லைன்னா வாழை இலையில் கூட கொழுக்கட்டை ஈஸியாக மடிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி கவர் எடுத்திருக்கேன். கவரில் எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு எந்தளவு உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிடணும். நாம் உருட்டியிருக்க உருண்டையை கவரில் வச்சுட்டு விரிசல் இல்லாமல் சின்ன தோசை போல் தட்டிக்கங்க. இந்த மாதிரி தட்டினதுக்கு அப்புறமா பூரணம் எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு தோசையில் வச்சுட்டு 2 பக்கத்தையும் இந்த மாதிரி மடிச்சிடணும். விரிசல் இல்லாமல் நல்லா ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வேக வைக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். பூரணம் வெளியில் வராத அளவுக்கு ஓரப்பகுதிகள் எல்லாத்தையுமே நல்லா ஒட்டியாச்சு. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சே தேவையில்லைங்க. இந்த மாதிரி கையில் ஈஸியாக இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாம். ஈஸியாக வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி கொழுக்கட்டை வேக வைக்க போகிறேன். காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே தட்டில் எடுத்து வச்சிடணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை தட்டை பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டை தட்டை உள்ளே வச்சோம்னா கொழுக்கட்டைகள் 10 நிமிஷத்துலேயே சட்டுன்னு வெந்துடும். 10 நிமிஷமாக கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான பூரண கொழுக்கட்டையை ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். 1 கப் அளவு பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க. இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியை செஞ்சிடலாம். இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான பூரண கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.